ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 6க்கு ரெடியா? நீங்கள் 5வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே சீன் வந்துட்டு வார்ட் ஆஃப் கோல்டு பகுதிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கே அந்த 3 கிரேட் ஃபேமிலியோட வாரிசுகளே ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ இந்த அகாடமி எலைட்ஸ் ஒன்றும் தொட்டு பார்க்க முடியாத ஆளுங்க கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறான். ஆனால் இப்போதைக்கே அது நமக்கு தேவையில்லாத வம்புன்னு அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ இப்போ டாப் கிளாஸ் டார்மிட்டரியான பிளாட்டினம் மேன்ஷனுக்கு போகிறான். பியூர் பிளட்டுகளுக்கு கிடைக்கிற வசதியை தனிதான்னு நம்மளால நினைக்கிறான். ஏன்னா அது அகாடமியோட டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு சொகுசு பங்களா. அதுலேயும் பியூர் பிளட்ஸுக்குன்னு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதுதான் பிளாட்டினம் ஃப்ளோருங்கிற ஒரு தனி ஏரியா. நம்மளால உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் அந்த ஃப்ளோரோட புது மாஸ்டரான நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆளோட பிளட் லைனுக்குன்னு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு இதுலேயே தெரியுது. தனக்கு கிடைக்கிற இந்த மரியாதையை பார்த்து நம்ம ஆளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. அப்போ அங்கே இருக்கிற வேலைக்காரங்க ரூமுக்குள்ள நம்ம ஆளுக்காக டெக்கர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா டெக்கர் இவனுக்காக ஒரு பெரிய செஸ்ட் பார்சலை ரெடி பண்ணி வச்சிருக்கான். பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளே இருக்கிற கிளவுஸு செம குவாலிட்டி. முன்னாடி யூஸ் பண்ண டெம்பரரி கிளவுஸை விட இது பல மடங்கு பெட்டராக இருக்குது. இப்போ கிளவுஸ் ஓகே, அடுத்து ஸ்வாடையும் அப்கிரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி டெக்கர் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறான். இதை கேட்டு டெக்கர் ட்ராய் டச்சி ஜெயண்ட் மவுண்டனுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் அங்கே இருக்கிற அயன் ரொம்ப தரம்னு டெக்கர் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அங்கே இருக்கிற கை தெரிந்த ஸ்மித்து தேடி போகிறதுக்கு பதிலாக தனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெசிஃபிக் ஆளை நேரில் பார்க்க போகிறதா நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆலியன் ஹால்பர்டு அவன்கிட்ட தான் நீ போகணும். இந்த பேரை டெக்கர் கேள்விப்பட்டதே இல்லைனாலும் நம்ம ஆளோட ஆர்டரை ஏற்றுக்கிட்டு கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அகாடமி டாக்குமெண்ட்ஸை படித்து வைன்னு சொல்லிட்டு போகிறான். ரூமே சைலண்ட்டாக இருக்குது. நம்மால் மெட்டீரியல்ஸை படிக்கிறான். இந்த பிளாட்டினம் ஃப்ளோர் யாருக்கும் தெரியாத தன்னோட ட்ரஹானியன் பவரை சீக்கிரட்டாக வளர்த்துக்க ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறான். அப்போ சடன்லி கதவை யாரோ தட்டுறாங்க. உள்ளே வர ஒரு மெய்டு அந்த ஃப்ளோர் மாஸ்டர் ரைனா கொடுத்த டின்னர் இன்விடேஷனை நீட்டுறா. அகாடமியில் நுழைஞ்ச ஃபஸ்ட்டு நாளே நம்ம ஹீரோவுக்கு இப்போ புதுசாக ஒரு ட்ராமா காத்துக்கிட்டு இருக்கு. ரைனாவோட பேரை கேட்ட உடனே அவளை பார்க்க நம்ம ஆள் கிளம்புறான். அங்கே போய் பார்த்தா அந்த இடமே ரொம்ப சீக்கிரட்டாகவும் ஆடம்பரமாகவும் இருக்குது. இதை பார்க்குற நம்ம ஆளுக்கே ஏதோ ட்ராமா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. அங்கே ரைனா பெரிய கூட்டத்தோட நிற்க, என்னப்பா இது பார்க்க ஏதோ கார்வெல் கேங் மாதிரி இருக்கேன்னு நம்ம ஆள் நக்கலாக ஜோக் அடிக்கிறான். அவளும் சிரிச்சுக்கிட்டு முதல்ல சாப்பிடுவோம் அப்புறம் பிஸ்னஸ் பேசலாம்னு சொல்கிறா. அவளோட ஆறாவை வச்சு இவ தான் லைட்னிங் நைட்டுன்னு நம்ம ஆள் கணிச்சிடுறான். அவள் பப்புள் நைட்டு ரேங்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆனால் பேஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தும் அவளோட ஸ்வாட்மேன்ஷிப் பவர் ஏன் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகாமல் தேங்கி நிற்கிதுன்னு நம்மளால யோசிக்கிறான். அவளோட டேலண்ட் வீணாகுதுன்னு நம்மளால மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை வெளியே காட்டாமல் ஜாலியாக சாப்பிட்டு முடிக்கிறான். அப்புறம் சரி இப்போ வந்த விஷயத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருவோன்னு நம்மளால சொல்ல, ரைனா அவளும் மேட்ரை சொல்கிறா. நீங்கள் எங்கள் ட்வின் ஃபேமிலியோட சப்போர்ட்டை ஏற்றுக்கணும்னு நம்ம ஆள்கிட்ட கேட்குறா. அதுக்கு நம்மால் வசதிகள் கிடைக்கிறதுனால மட்டுமே நம்ம பவர் வளர்ந்துடாதுன்னு சொல்கிறான். இந்த பிளாட்டினம் ஃப்ளோர் மாதிரி சலுகைகள் வேணால் கிடைக்கலாம், ஆனால் ப்ராப்பரான ட்ரைனிங் கைடன்ஸ் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பேட்டிலில் பின்னாடி தங்கிடுவாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கு ரைனா அதனால தான் சப்போர்ட் ஃபேமிலிஸ் முக்கியம்னு ஆர்கியூ பண்ணுறா. லெஜெண்டரி நைட்டான ஏபல் ட்ராக்கருக்கே அவங்க அம்மா வழி குடும்ப சப்போர்ட் இருந்ததுனால தான் அவராலேயே அவ்வளோ பெரிய ஆளாக முடிஞ்சதுன்னு எக்ஸாம்பிள் காட்டுறா. அப்புறம் தான் ரைனா மெயின் ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறா. நம்ம ஆளுக்கு அவனோட அம்மா வழியில் எந்த சப்போர்ட்டும் இல்லைன்ற உண்மையை கண்டுபிடிச்சி மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் சப்போர்ட்டை ஏற்றுக்கோன்னு ப்ரெஷர் பண்ணுறா. ஆனால் நம்மால் அதை சும்மா முகத்தில் அடித்த மாதிரி டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான். இந்த ரிஜெக்ஷனை கேட்டு ரைனா டோட்டலாக ஷாக் ஆகுறா. அவளுக்கு மட்டுமே லாபம் தர இந்த டீலை இவன் ஏன் வேணாம்னு சொல்கிறான்னு புரியாமல் முழிக்கிறா. ஆனால் நம்மால் இங்கே விஷயம் லாபம் கிடையாது, எனக்கு உன்னோட சப்போர்ட்டு தேவையில்லைன்னு கெத்தா நிற்கிறான். ஒரு பியூர் பிளட்டாக தனக்கு கிடைச்சிருக்கிறதே இப்போதைக்கு போதும்னு நம்மால் சொல்கிறான். அப்புறம் அங்கிருந்து கிளம்பும்போது அவளுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸை தரான். அவளோட ஸ்வாட்மேன்ஷிப் நோட் பண்ண நம்ம ஆள் உன்னோட ஸ்வாடில் அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். சுற்றி இருக்கிற பாய்ஸோட ப்ரெஷரால தான் அவளுக்கு தெரியாமலே அவள் இப்படி ஆக்ரோஷமாக சண்டை போடுறான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்புறம் உன்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்தே உன்னோட உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் புரிய வைக்கிறான். எனிமியோட அட்டாக்கை நேருக்கு நேர் மோதி முறியடிக்கணும்னு நினைக்காத, ஒவ்வொரு அட்டாக்லையும் தேவையில்லாமல் ஸ்ட்ரென்த்தை காட்டாத, அவங்களோட அட்டாக்கை அப்படியே ஸ்மூத்தாக திருப்பி விட்டுடு.
ஒரே ஒரு ஷார்ப்பான அட்டாக்கை கொடுக்கணும். இதை மட்டும் நீ கற்றுக்கிட்டா இப்போ இருக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகிடுவேன்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இவ்வளவுதான் விஷயம்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்மளால் அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் நம்ம ஆள் பேசுனது ரைனாவை செம்ம பயங்கரமாக பாதிக்குது. எங்கள் ட்ரூயின் ஃபேமிலினாலே ஓவர் பவர் தானேன்னு அவள் தனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக்க நினைக்கிறா. ஆனால் அடுத்த செகண்டே நம்ம ஆள் சொன்னது தான் 100% உண்மைன்னு அவள் ஒத்துக்கிறா. ஃபேமிலி பெருமையை காப்பாற்றணுன்ற வெறியில் அந்த பாரத்தை அப்படியே தன்னோட ஸ்வாடு மேலே காட்டிட்டோன்றதை அவள் உணர்றா. இதையெல்லாம் நம்ம ஆள் எப்படி ஒரே பார்வையில் கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவளுக்கு சும்மா ஷாக்காக இருக்குது. எல்லாரும் தன்னை ஜீனியஸ்னு பாராட்டுறாங்களே தவிர யாருமே இந்த மாதிரி உண்மையான கைடன்ஸ் கொடுத்ததே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறா. நம்ம ஆளோட பேரை நினச்சி பார்த்து யார் ஆய்வன்னு ஷாக் ஆகுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தன்னோட கிளாஸ் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஷாக் ஆகுறான். இதுலேயும் குறிப்பாக அன்லிமிட்டெட் ஸ்டெமினாவை தர அந்த பாசிவ் அபிலிட்டி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நரகம் மாதிரி இருந்த அகாடமி இப்போ பியூர் பிளட்டாக வந்ததும் அவனுக்கு சொர்க்கம் மாதிரி தெரியுது. இப்போ கிடைச்சிருக்கிற இந்த புது பொசிஷன் ரொம்ப கெத்தாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு கிரவுண்டில் நடக்கிறான். அப்போ தூரத்துல இருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மாலேயே நோட் பண்ண அதில் ஓவன் அவனோட ஆட்களோட நம்ம ஆளை கூப்பிட்டுக்கிட்டே வரான். நான் பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவன் தான் அந்த ஓவன் சிம்மன்ஸ். போன ஜென்மத்தில் நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணங்களில் ஒருத்தன். இப்போ ஓவன் நைஸாக நடிச்சுக்கிட்டு நான் அனுப்புன டின்னர் இன்விடேஷனை ஏன் இக்னோர் பண்ணன்னு கேட்குறான். அதுக்கு நம்மால் எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் சமத்துமரா பதில் சொல்கிறான். உன்ன மாதிரி ஆளுங்க கூப்பிட்றதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சும்மா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறான். இதை கேட்டு கடுப்பான ஓவனோட ஆள் ஒருத்தன் எங்கள் பாஸையே மதிக்க மாட்டியான்னு சண்டைக்கு வரான். ஆனால் நம்மால் அசால்ட்டா முதல்ல நீ யாருடான்னு கேட்க தன்னோட பேரையே நம்ம ஹீரோவுக்கு தெரியலைன்ற ஆத்திரத்தில் அந்த ரவுடி செம கடுப்பாகிறான். இதெல்லாம் ஒரு ஆள் நீ என்கிட்ட பேச வராதுன்னு நம்மால் அவனை அசால்ட்டா அசிங்கப்படுத்துகிறான். உடனே அந்த ரவுடி நம்மால் அட்டாக் பண்ண பாய நம்மால் தன்னோட ஆரா கண்ட்ரோலை வச்சு அதை அசால்ட்டாக பிளாக் பண்ணி அவன் நோட் பண்ணுறதுக்குள்ள மரண கவுண்டர் கொடுக்குறான். சண்டை போடும்போது அகாடமியில் இருக்கிற டாப் ரேங்க் பசங்களுக்கு ஆராவை ஓரளவுக்கு யூஸ் பண்ண தெரியுதுன்னு நம்மால் நோட் பண்ணுறான். அப்போ அந்த அடி வாங்கினவன் நான் தான் டர்பன் ரோஸ்வெல், ஓவன் பாஸுக்காக உனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன்னு பில்டப் கொடுக்குறான். அதை கேட்டு நம்மால் டர்பன் த மைட்டியா, என்னடா காமெடி பண்ணுறீங்க, ஒரு சாதாரண கேடட் போய் நைட்டோட பட்டத்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு செம்மையாக கலாய்க்கிறான். அப்புறம் சும்மா க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு அவனுக்கு ஒரு வெறித்தனமான அடியை கொடுக்குறான். அந்த மரண அடி சும்மா நச்சுன்னு லேண்டாக டர்பன் வாயிலிருந்து ரத்தம் கக்கிட்டு அப்படியே பறந்து போய் தூரமாக விழுகுறான். அவனை ஒரே அடியில் காலி பண்ண நம்ம ஆள் அடுத்து யாரடா வரீங்க, ஆளுங்களுக்கு பின்னாடி ஒழியாமல் நேரில் வாடான்னு ஓவனை டிரெக்டாக சவாலுக்கு கூப்பிட்றான். ஓவனு வேற வழி இல்லாமல் இப்போ நம்ம ஆளுக்கு முன்னாடி வந்து நின்று உன்னோட பேரை வச்சு நீ ரொம்ப சீன் போடுறன்னு நம்ம ஆளை மிரட்டுறான். ஆனால் அங்கே சுற்றி நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓவன் கேங் இப்போ செம கேவலப்பட்டு நிற்கிதுன்றது நல்லாவே புரியுது. இதோட எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருக்கிற இந்த ஸ்பெஷல் கிளாஸ் பற்றின ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுது. கிளாஸ் ரொம்ப மாசாக இருக்கும்னு நம்மளால் எதிர்பார்த்தான். ஆனால் அங்கே இருக்கிற முக்கால்வாசி பசங்க வெறும் பேருக்கு மட்டுமே சுற்றுறாங்கன்றத நம்மளால் புரிஞ்சுக்கிறான். அப்போது அங்கே வர லெக்சரர் உங்களை என்கரேஜ் பண்ண இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு வந்திருக்காருன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.